ட்ரெயின் என்ற வார்த்தையை நம்மளுடைய நடைமுறையில், அதாவது எவ்ரிடே இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் பல சூழ்நிலைகளில் ஒரு வேர்பாக, அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டாக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம் வாங்க. முதல் சென்டென்ஸ், தண்ணி தொட்டி 2 மாதத்துக்கு ஒரு தடவை காலி செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்படுது. இதை இங்கிலீஷில் the water tank is emptied and cleaned every 2 months எப்படி சொல்லலாம்? இதையே ட்ரெயின் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா the water tank is drained and cleaned every 2 months. The water tank is drained and cleaned every 2 months. இந்த சென்டென்ஸில் ட்ரெயினுக்கு அர்த்தம் காலி செய்யப்படுறது. அடுத்த சென்டென்ஸ், அவன் என்ஜினில் இருந்த எல்லா எண்ணெயையும் எடுத்துட்டான். இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா he removed all the oil from the engine. இதையே ட்ரெயின்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னா he drained all the oil from the engine. He drained all the oil from the engine. இந்த சென்டென்ஸில் ட்ரெயினுக்கு அர்த்தம் வெளியேற்றுறது. அடுத்த சென்டென்ஸ், அவ பாத்திரங்களை கழுவி காய வச்சா. இதை இங்கிலீஷில் she washed up and left the dishes to dry அப்படின்னு சொல்லலாம். இதையே ட்ரெயின்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா she washed up and left the dishes to drain. She washed up and left the dishes to drain. இந்த இடத்துல ட்ரெயினுக்கு அர்த்தம் தண்ணியை வடிய விட்டு காய வைக்கிறது. அடுத்த சென்டென்ஸ், அரிசியை கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடாத. இதை இங்கிலீஷில் ஆஃப்டர் வாஷிங் த ரைஸ் டோன்ட் போர் அவுட் த வாட்டர். இதையே ட்ரெயின்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா ஆஃப்டர் வாஷிங் த ரைஸ் டோன்ட் ட்ரெயின் த வாட்டர். ஆஃப்டர் வாஷிங் த ரைஸ் டோன்ட் ட்ரெயின் த வாட்டர். இந்த சென்டென்ஸில் டோன்ட் ட்ரெயின் அப்படின்னா ஊத்தாத. அடுத்த சென்டென்ஸ், அந்த வெளிச்சம் மெதுவாக மங்கி குறைஞ்சிக்கிட்டே போகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை இங்கிலீஷில் we were watching the light slowly fade away. இதையே drain away அப்படின்ற எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா we were watching the light drain away. We were watching the light drain away. இந்த சென்டென்ஸில் drain away அப்படின்னா மங்கி குறைஞ்சிக்கிட்டே போகிறது. அடுத்த சென்டென்ஸ், நேரமாக ஆக அவளுடைய கோபம் படிப்படியாக குறைஞ்சிது. இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா as time went by her anger gradually disappeared அப்படின்னு சொல்லலாம். இதையே drain away அப்படின்ற எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா as time went by her anger drained away. As time went by her anger drained away. இந்த சென்டென்ஸில் drain away அப்படின்னா படிப்படியாக குறையிறது. அடுத்த சென்டென்ஸ், அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால முழு பாட்டில் தண்ணியை ஒரே மூச்சில் குடித்தான். இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா since he was very thirsty he drank the whole bottle of water in one go. இதையே drain என்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா since he was very thirsty he drained the water bottle in one go. Since he was very thirsty he drained the water bottle in one go. இந்த சென்டென்ஸில் drain the water bottle in one go அப்படின்னா பாட்டில் ஃபுல்லாக இருக்கிற தண்ணியை ஒரே மூச்சில் குடிக்கிறது. அடுத்த சென்டென்ஸ், அவ அப்பா சேமித்த பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கா. இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா she is using up her dad's savings. இதையே drain என்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா she is draining her dad's savings. She is draining her dad's savings. இந்த சென்டென்ஸில் drain என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா செலவழிக்கிறது. அடுத்த சென்டென்ஸ், நாள் முழுக்க இருந்த கட்டுமான வேலை அதில் வேலை செஞ்சவங்களை சோர்வடைய செஞ்சுது.
இதை இங்கிலீஷில் the full day's construction work exhausted the workers அப்படின்னு சொல்லலாம். இதையே drainன்ற வார்த்தையை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா the full day's construction work drained the workers. The full day's construction work drained the workers. இந்த சென்டென்ஸில் ட்ரெயினுக்கு அர்த்தம் சோர்வடைய செய்கிறது. அடுத்த சென்டென்ஸ், இதுதான் கடைசி சென்டென்ஸ். பல இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நம்ம நாட்டை விட்டு வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மூளையை நம்ம இந்திய நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க. இதுக்கான வார்த்தை தான் பிரெயின் ட்ரெயின். இதை சென்டென்ஸில் சொல்லணும்னா there has been a major brain drain of Indian software engineers. இதை சிம்பிளாக சொல்லணும்னா many Indian software engineers have moved abroad for work. இப்போ புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.